நம் நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். We want justice. We want justice. கொல்கத்தா மருத்துவ மாணவியின் கொடூர மரணத்திற்கு நீதி கேட்டு இந்தியாவின் பல பாகங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கும் குரல்கள். வினேஷ் போகத் என்கிற மல்யுத்த வீராங்கனைக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. We want justice என்கிற சத்தம். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிற்கு We want justice என்று கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக ஒலித்துக் கொண்டிருக்கும் கூக்குரல்கள். இவைகள் மீடியாக்கள் மூலமாக பெரிய அளவிலே வெளிவந்த நிகழ்வுகள். இப்படி வெளியே தெரியாமல் I want justice, we want justice என்று எந்த உதவியும் இல்லாமல் தனி மனிதனாக குடும்பமாக மனதிற்குள்ளேயே குமரிக்கொண்டிருக்கிறவர்கள், நீதிமன்றங்களுக்கு நடையாய் நடந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். I want justice, ரெண்டர் ஜஸ்டிஸ் என்று நானும் கடந்த 12 வருடங்களுக்கு மேலாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்னும் முழுமையாக நீதி கிடைக்கவில்லை. பிசாசின் ஆளுகைக்குள் கிடக்கும் இந்த உலகத்திலே அநியாய காரியங்கள், அக்கிரம காரியங்கள், ஈவு இரக்கமற்ற செயல்கள், ஏமாற்றுதல்கள் ஏராளம் ஏராளம். அபகரிப்பு சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன் அடுத்தவனுடைய மனைவியையே, ஒரு பெண்ணின் கணவனையே அபகரித்துக் கொள்கிறார்கள். பொய் கேஸ் சர்வசாதாரணம். பணி செய்கிற இடங்களில், போட்டிகளில், தேர்வுகளில், கிறிஸ்தவ டைசிசன்களில், சபைகளில் கூட அநியாய காரியங்கள் நடக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீதி கிடைக்குமா? யார் நீதி செய்ய முடியும் என்கிற கேள்விகள் எழத்தான் செய்கிறது. அரசாங்கங்களால் முடியுமா? அரசாங்கங்களே அநீதிக்கு துணை போகும்போது, அவர்கள் செய்த தவறை தங்களுடைய முழு அதிகாரத்தை வைத்து நிலைநாட்ட முயலும் போது அவர்களால் எப்படி நீதி வழங்க முடியும்? நீதிமன்றங்கள், ஃபர்ஸ்ட் கோர்ட், அப்பீல் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் என்று நீண்டு கொண்டே போகும் வருடங்கள். Delayed justice is denied justice. இது தவிர பெரிய திமிங்கலங்கள் வலையை கிழித்துக் கொண்டு வெளியே வந்துவிடுகிறது என்பவைகள் தான் நினைவுக்கு வருகிறது. இதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது வேதாகமத்தில் காணப்படும் சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டினார். நம் தேவனின் ஒரு பெயர் யெகோவா மிஸ்பாட் என்பது. அதாவது கர்த்தர் நீதி செய்கிற தேவன். நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அவருடைய இன்னொரு பெயர் யெகோவா சித்கேனு, நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது. அவருடைய பண்புகள் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர். சிறுமையானவரின் வழக்கையும், எளியவர்களின் நியாயத்தையும், விதவைகளின் நியாயத்தையும் விசாரிக்கிறவர். முறையிடுகிற ஏழையையும், திக்கற்ற பிள்ளைகளையும், உதவியற்றவர்களையும் ரட்சிக்கிறவர். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் ஏழைகளை நியாயம் விசாரித்து நடுநிலையோடு பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்கிறவர். அவருடைய தீர்ப்பு நீதியாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்படியான நீதியை தேவன் செய்தார் என்று வேதாகமத்திலே அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். யோசேப்பு என்கிற வாலிபன் அடிமை வேலை செய்து கொண்டிருந்த அவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. பொய்யாக ஒரு பெண்ணினால் பாலியல் குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகிறான். யூத ரபிக்களின் கூற்றுப்படி 12 ஆண்டுகள் சிறைவாசம். அவனுக்கு நீதி கிடைக்க எவ்வளவேனும் சாத்தியம் கிடையாது. ஆனால் தேவன் நீதி வழங்கினார். அவன் விடுவிக்கப்பட்டான். மிகப்பெரிய பதவி கிடைத்தது. இப்படிப்பட்ட அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவன் பட்ட வருத்தம் யாவையும் தேவன் மறக்கும்படியாக பண்ணினார். இன்னொரு மனிதனை பார்க்கிறோம், தானியேல். ஒரு அரசாங்க அதிகாரி. அவனுக்கு விரோதமாக சதி செய்து தண்டனை விதிக்கப்படுகிறது. ஆனால் தேவன் அவனுக்கு நீதி வழங்கினார். அவன் மேல் குற்றம் சாட்டினவர்கள், அவளுடைய குமாரர்கள், அவர்கள் மனைவிகள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். இன்னொரு மனிதன் நாபோத், ஒரு சாதாரண பிரஜை.
அவனுக்கு இருந்த ஒரு சிறு நிலத்தின் மேல் நாட்டின் ராஜாவுக்கு ஆசை வருகிறது. நாட்டின் ராணி சதி செய்து அவன் மேல் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு கொண்டு போடப்படுகிறான். நீதி வேண்டும் என்று கேட்கக்கூட அவனுக்கு யாரும் இல்லை. அவனுக்காக தேவனே களமிறங்கினார். ராஜாவுக்கு கொடூரமான மரணம். அவனுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கியது. ராணியின் மரணம் கொடூரம். சரீரத்தை நாய்கள் தின்று போட்டது. அவருடைய குமாரர் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். ராஜாவின் சன்னதியையே தேவன் அழித்து போட்டார். தேவன் நீதி செய்கிறதை குறித்து இந்த காலகட்டங்களிலும் அநேக சாட்சியாக சொல்லுகிறதை கேட்கிறோம். சில வருடங்களுக்கு முன்பு ஒருவர் சொன்னது, சொந்த சகோதரியே சொத்தை அபகரித்துக் கொள்ள நீதிமன்றத்திலே கேஸ் போட்டார்கள். இவர் பதில் மனு தாக்கல் செய்யவில்லை. தேவன் பார்த்துக் கொள்ளுவார் என்று விட்டுவிட்டார். கேஸ் அவர்களுக்கு சாதகமாக வந்தது. பின்பு சகோதரி இவரையும் குடும்பத்தினரையும் வீட்டை விட்டு காலி செய்ய வேண்டும் என்று அடுத்த கேஸ் போட்டார்கள். இப்பொழுது தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு பிரதிவாதி. அவர்கள் அந்த அம்மாவுக்கு இதில் உரிமையே கிடையாது, கேஸ் எப்படி போட முடியும் என்று மிகவும் ஸ்ட்ராங்காக பதில் மனு தாக்கல் செய்தார்கள். கேஸ் டிஸ்மிஸ் ஆகி போனது. இவருக்கு சொத்து வந்தது. இது தேவனுடைய செயல் என்று சாட்சியாக சொன்னார்கள். யாத்திராகமம் 34 அதிகாரம் 7 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டார். அதாவது he does not leave the guilty unpunished. இது மட்டுமல்ல, பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3, 4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். இந்த வேளையிலே என் மனதிலே ஒரு கேள்வி எழுந்தது. அநீதி செய்கிறவர்கள் அநேகர் நன்றாய் இருப்பது போல தோன்றுகிறதே என்று. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்திலே காணப்படும் பெயர் சொல்லப்படாத ஒரு ஐஸ்வர்யவானை சுட்டிக்காட்டினார். மகனே, அவனுடைய நிலைமையை பார்த்தாயா? அப்படித்தான் அநீதி இழைத்தவர்கள் பாதாளத்திலே அக்கினியிலே ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காமல் வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள். மட்டுமல்ல, என் பிள்ளைகள் யாருக்கு அநீதி செய்தார்களோ அவர்கள் ஆபிரகாமின் மடியில் இருப்பதையும் என்னோடு கூட நடந்து கொண்டிருப்பதையும் பார்ப்பார்கள் என்று. ஆம், நம் தேவன் நிச்சயம் நீதி செய்வார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நீதி வழங்கும் விதம் ஆச்சரியமாக இருக்கும். We want justice. Yes, we will get justice. I want justice. Yes, I will get justice from the Lord Almighty. Amen. நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இப்பொழுதும் அப்பா, செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசி இருக்கிறீரப்பா. நீதி கிடைக்கவில்லையே, நீதி கிடைக்கவில்லையே, we want justice, I want justice என்று கதறிக்கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். யார் அவர்களுக்கு நீதி வழங்க முடியும் அப்பா? நீர் ஒருவர் மாத்திரமே அதை செய்ய முடியும். ஆம், யெகோவா மிஸ்பாட், யெகோவா சித்கேனு உமது பிள்ளைகளுக்காக இருக்கிறீர். நிச்சயம் நீர் நீதி வழங்குகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆம், நீர் நீதி செய்கிற தேவன். நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் எடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென், ஆமென்.